சின்னம்மன் ஆலயம் கும்பாபிஷேக விழா நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நானே லக்ஷ்மி பூஜை, விநாயகர் பூஜை, இந்த பூஜை பற்றின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். பலவிதமான சக்தி வாய்ந்த பூஜைகள், யாகங்கள் செய்து கோவிலில் உள்ள இறை சக்திகள் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனால இத்தனை நாளாக மூடி வச்சுருந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த யாகங்கள் பூஜையால் சக்திகள்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் அனைத்து இறை சக்திகளும் கோவிலிலும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் நிறைந்திருக்கும். கும்பாபிஷேகம் நடக்கும் சமயங்களில் அந்த இடத்திற்கு 33 கோடி தேவர்களும் வந்து தங்களின் ஆசிகளை வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. அந்த ஆசிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் நமக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கும்பம் என்ற சொல்லுக்கு நிலைநிறுத்தல் என்று பொருள். கும்பாபிஷேகம் என்ற சொல்லுக்கு இறை ஆற்றலை கலசத்தின் வழியாக கோவிலில் நிலைநிறுத்துதல் என்பது பொருள். இதனால்தான் நாம் கோவிலுக்கு போகும்போது முதல்ல பார்த்திங்கன்னா கோபுரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய யாகங்கள் பூஜைகள்லாம் நடக்கும். யாக பூஜையில் பலவிதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. கோவில்களில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் இந்த கலசங்களின் வழியாக இறை சக்தியை பெறுகின்றன. இறை சக்தியை பெறுவதற்காக ஊற்றப்படும் புனித நீரின் சில துளிகள் நம்மீது பட்டாலே புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஒரு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டால் 3 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. 33 கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் 48 நாள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலனை அடையலாம். மண்டல காலம் முடிவதற்குள் கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நல்லது நடக்கும் என்பார்கள்.